இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏய் இங்க வா சார். நீ வா, சார் நான் சொல்றேன் வா வா. என்ன விஷயம் சார், சொல்லுங்க சார். உனக்கு எப்படி அந்த ஆளை தெரியும்? அந்த ஆள் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆச்சே. உனக்கும் அந்த ஆளுக்கு எப்படி பழக்கம்? எதுக்கு சார் இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? யார் சார் நீங்க? ஏய் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த ஆளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஆள் எதுக்கு உனக்கு பணம் கொடுத்தான்? சார் அது வந்து ஏய் ஏய் நில்றா. டேய் எங்கடா ஓடுற? இங்க வா சார். வா சார் சார் விடுங்க சார். வாடா. சார் என்னையா சார் துரத்திட்டு வரீங்க? டேய் ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா இப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் நான் செம்மாடி அடிக்க சொல்லிடுவேன். சார் 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 போலீஸ்லாம் வேணாம் சார். சார் சார் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார். என்னை நம்பி தான் சார் என் குடும்பமே இருக்கு. சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார். அப்படின்னா எல்லா உண்மையும் சொல்லிடு, நான் உன்னை விட்டுறேன். நான் சொல்லிடுறேன் சார், நான் சொல்லிடுறேன் சார். அந்த ஆளு ஒரு மருந்து சீட்டை என்கிட்ட காட்டி அதுல இருக்கிற மருந்தை அரேஞ்ச் பண்ணி ஒருத்தவங்க உடம்புல போட்டு விட்டா காசு தரேன்னு சொன்னான் சார். நானும் காசுக்கு ஆசைப்பட்டு எங்க ஹாஸ்பிட்டல் லேப்ல இருந்து திருடிட்டு போய் அந்த அம்மாவுக்கு போட்டு விட்டேன் சார். மைக்க தெளிதுடா, ஊசிய போடு. காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களாடா? உன்னால எங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா வந்து எங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்ற, புரியுதா? அப்பதான் உன்னை விடுவேன். இல்லன்னு வச்சுக்க ஸ்ட்ரைட்டா ஜெயிலு தான். சார் சார் என்னை விட்டுருங்க சார். நான் இப்படியே ஓடி போயிடுறேன் சார். நீ ஓடி போயிருவடா. ஆனா நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை யார் அனுபவிக்கிறது? எங்க அத்தா அனுபவிக்கணுமா? சார் என்னோட வேலையெல்லாம் போயிடு சார். தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார். ப்ளீஸ் சார், மன்னிச்சிருங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் சார். சொல்லுவியா? சார் வா சார் என்னை விட்டுருங்க சார். வாடாங்கிறேன். சார் சார் சொன்னா கேளுங்க சார். என்னை விட்டுருங்க சார். டேய் நான் போயிடுறேன் சார். சார் ஐயா 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 வாங்கய்யா. டேய் என்னடா நடு வீட்டுல நின்னுகிட்டு ஐயா ஐயான்னு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? யார் இவன்? அம்மா இங்க பாருங்க, இது நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அதனால ஒதுங்கிக்கோங்க. இது ஐயா சம்பந்தப்பட்ட விஷயம், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஐயா அன்னைக்கு அம்மா யாரு கூட ஊர் சுத்த போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு போட்டோ காமிச்சு திட்டினீங்கல்ல, அந்த போட்டோ எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? நீங்க கேட்கலனாலும் பரவாயில்லைங்க ஐயா, நானே சொல்றேன். தோ நிக்கிறானே இவன், இங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அனஸ்தீஷியா டெக்னீஷியனா வேலை பார்க்கறான். உங்களோட பகையாளி வீரசேகரன் இருக்கான்ல, அவன் ஜானகி அம்மாவை கடத்திட்டு போய் இவங்கிட்ட தான் மயக்க மருந்து போட சொல்லியிருக்கான். இவனும் காசுக்கு ஆசைப்பட்டு மயக்க மருந்து போட்டு விட்டுருக்கான். ஆனா பாவம், இவங்க ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற மருந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்காதுன்ற விஷயம் உனக்கு தெரியல, அதான் மாட்டிக்கிட்டான். என்னடா எவனையோ கூட்டிட்டு வந்து கதை வெட்டிட்டு இருக்க? அம்மா வேதநாயகி, நாங்க ஒண்ணு கதை சொல்லலமா, ஒரு ஆளை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம். அவன் உண்மையான ஆளான்னு வேணா எல்லாரும் செக் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க. இவன் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலோட ஐடி கார்டு. சந்தேகம் இருந்தா யார வேணாலும் விட்டு கேட்டுக்கோங்க. டேய் சொல்றா. ஐயா நான் தான் ஐயா காசுக்கு ஆசைப்பட்டு இவங்க உடம்புல மருந்தை போட்டு விட்டேங்க ஐயா.
அந்த ஆளு இவங்களை கடத்தி கொண்டு வரும்போது நல்ல மயக்கத்துல தாயா இருந்தாங்க. ஆனா திரும்பவும் எழுந்திருக்க கூடாதுன்னு மயக்க ஊசி போட சொன்னாரியா. அட பாவி, ஏன்டா அப்படி அடுத்தவங்க குடும்பத்தோட விளையாடுறீங்க? காசுக்காக என்ன வேணா பண்ணிருவியா? அப்படியே போட்டோன்னு குருஜி வச்சு குருஜி இவனை அடிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அம்மாவை நம்ப வேண்டிய ஐயாவே நம்பாம இருக்கும்போது இவனெல்லாம் அடிச்சு என்ன ஆக போகுது சொல்லுங்க? நீ சொல்றது கரெக்ட் தான் பாலகா. மச்சான், நான் சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜானகி விஷயத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்தே தப்பா தான் நடந்துகிட்டு இருக்கீங்க. எடுத்த உடனே எந்த விசாரணையும் இல்லாம ஜானகி தப்பு பண்ணிருப்பான்னு நம்புறீங்க பாருங்க. அதுதான் மச்சான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம். ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே தன்னோட புருஷங்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதாங்கய்யா, நம்பிக்கை. ஆனா ஜானகி அம்மாவுக்கு உங்ககிட்ட இருந்த அந்த நம்பிக்கை கிடைக்கவே இல்லைங்கய்யா. போதும். இதான் சாக்குன்னு ஆளுக்கு எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு வேணும்னா அவ தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பொய்ன்னு யாராலையும் நிரூபிக்க முடியாது. ஏன் இவளாலேயே முடியாதுன்னு தானே இத்தனை வருஷமா கண்காணாம வாழ்ந்துட்டு இருந்தா? இத்தனை வருஷம் கழிச்சு வந்தா பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? ஐயோ மச்சான், என்ன மச்சான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அன்னைக்கு நடந்தது மட்டும் ஏன் ஒரு செட்டப்பா இருக்க கூடாது? வாய்ப்பே இல்லைங்க. அன்னைக்கு நடந்தது அத்தனையும் உண்மை. இன்னைக்கு அந்த வீரசேகரன் இவங்களை கடத்திருக்கான்னா இவங்க 2 பேருக்குள்ள என்ன குடுக்கல் வாங்கல் பிரச்சனைன்னு யாருக்கு என்ன தெரியும்? அப்படி போடு. வேலன் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் ரத்தன மனசுல இருந்து அதை அழிக்கவே முடியாது போல இருக்கே. அப்பா, நமக்கு வேலை மிச்சம்டா சாமி. ஐயா, இப்ப முடிவா என்னதாங்க ஐயா சொல்றீங்க? ஜானகி அம்மா மேல தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஓஹோ, என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? இந்த ஒரு விஷயத்துல அவ தப்பு பண்ணலங்கிறதுனால முன்னாடி செஞ்சதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது. என்னைக்குமே இவ செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன்.